அன்பர்களே, இன்று 4ஆம் நாள் நவராத்திரி தின விழாவிலே அபிராமி பட்டர் அவர்கள் அருளிய அபிராமி அன்னை பதிகம் என்ற பாடலில் 3ஆம் பாடலை பற்றி இந்த பதிவிலே இன்றைய நாளில் அதனுடைய விளக்கத்தையும் பாடலையும் பார்க்கலாம். சந்திர சடாதரி முகுந்த சோதரி துங்கசல சுலோசன மாதவி சம்பிரம பயோதரி சுமங்கலி சுலட்சணி சாற்ற அரும் கருணாகரி அந்தரி வராகி சாம்பவி அமரதோதரி அமலை ஜெகஜால சூத்ரி ஐலாத்மகாரணி வினோதசய நாரணி அகண்ட சின்மய பூரணி சுந்தரி நிரந்தரி துரந்தரி வனராச சுகுமாரி கௌமாரி உத்துங்க கல்யாணி புஷ்பாஸ்திரம்புயபாணி தொண்டருக்கு அருள் சர்வாணி அந்தரி மலர் பிரமாதி தேவர்கள் துதி வேத ஒளி வளர் திருக்கடவூரில் வாழ் வாமி சுபநேமி புகழ் நாமி சிவசாமி மகிழ்வாமி அபிராமி உமையே. இது அபிராமி அன்னை பதிகம் என்ற பாடலில் 3வது பாடலாகும். இப்பொழுது இதற்குரிய விளக்கத்தை பார்க்கலாம். அருளாளர் அபிராமி பட்டர் அவர்கள் சிறு வயதிலிருந்தே அம்பாளின் தனி ஒரு பக்திமானாக விளங்கியவர். எந்த பெண்களை பார்த்தாலும் உடனே அவர் எந்த இடம் என்றெல்லாம் பார்க்க மாட்டார். சாஷ்டாங்கமாக அவர்கள் காலில் விழுந்து பெண்களை வணங்குவார். கையில் மலர் கூட வைத்திருந்தால் அந்த மலர்களை அந்த பெண்ணுக்கே அர்ச்சனை செய்து விடுவார். அந்த அளவுக்கு எந்த பெண்ணை பார்த்தாலும் அன்னையின் ரூபத்திலேயே அவர் அவருக்கு தெரிந்தது அதையே செய்தார். இதனால் அக்காலத்தில் உள்ள மக்கள் அவரை கண்டாலே பெண்கள் எல்லாரும் அலறி அடித்து கொண்டு ஓடுவார்கள். எல்லாருமே அந்த காலத்தில் இவரை ஒரு பெண்பித்தன், அதே மாதிரி பைத்தியக்காரன் என்று கூறி ஓடிவிடுவார்கள். ஆனால் அபிராமி பட்டர் அந்த அளவுக்கு அன்னையின் பேரிலே அந்த அன்னையின் அருள் வெள்ளத்திலே மூழ்கி யாரை பார்த்தாலும் எந்த உருவத்தை பார்த்தாலும் அன்னையின் சொரூபமாகவே இருப்பதை அந்த காலத்தில் உள்ள மக்கள் யாரும் அதை பற்றி நினைக்கவில்லை. ஆனால் பிற்காலத்தில் அவருடைய அருமை பெருமைகள் மக்களுக்கு தெரிய வருகிறது. இந்த கதை அதை அநேகமாக உங்கள் எல்லோருக்குமே தெரிந்திருப்பீர்கள். ஸோ அதற்குள் நான் போக விரும்பவில்லை. இப்பொழுது இந்த பாடலை பற்றி அதனுடைய விளக்கத்தையும் பார்க்கலாம். அபிராமி அன்னையின் புகழை பட்டர்பிரான் அவர்கள் போற்றி பாடுகின்றார். மனதில் அவருக்கு என்னென்ன அருள் வெள்ளத்தில் என்னென்ன வார்த்தைகளெல்லாம் வருகிறதோ அந்த அளவு வார்த்தைகளை மடை திறந்த வெள்ளம் போல சாதாரண தமிழ் மொழியிலே பாடி அருள் இருக்கின்றார். தலையில் பிறைச்சந்திரனை சூடியவள், திருமாலான மூந்தனின் தங்கையானவள், நீண்ட இமைக்காத கண்களை உடையவள், அம்மையின் பார்வையின் மூலமே உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் உயிர் வாழ்கின்றன. எனவே அவள் கருணையால் தன் கண்களை மூடுவதே இல்லை என்று அபிராமி பட்டர் கூறுகிறார். ஏனென்றால் அவர் தன்னை மறந்த நிலையில் கண்ணை மூடிக்கொண்டு இருக்கையில் அன்னையின் சொரூபமானது அவருடைய உள்ளத்திலே அப்படியே இறங்கி அதில் லயித்து போய் இருக்கிறார்.
இந்த பாடல்களை நாம் முழு பக்தி சிரத்தையுடன் மீண்டும் 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 பாடினால்தான் அதனுடைய உள் அர்த்தம் உண்மை விளங்கும். எந்த அளவுக்கு அபிராமி பட்டர் அவர்கள் அன்னையின்பால் அன்பு செலுத்தி பக்தி கடலிலே மூழ்கி இருந்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் இக்காலத்தில் அந்த அளவுக்கு நமக்கு அறிவு இருக்கிறதா என்பதை நினைத்து பார்த்தால் சற்று வருத்தமாகத்தான் இருக்கிறது. அதேபோல மலர்களை சூடியவள், அழகிய உள்ளடங்கிய வயிற்றை உடையவள். அபிராமி அன்னையினுடைய சொரூபத்தை அப்படியே மனதில் வாங்கி அதை வார்த்தைகளாக வெளியிலே கொட்டி இருக்கிறார். இதை நாம் பாட பாட எனக்கே வார்த்தைகள் வெளிவர மாட்டேங்கிறது. ஏனென்றால் அன்னையினுடைய அன்பு லயத்திலே அவர் அந்த அளவுக்கு இணைந்து கலந்து போயிருக்கின்றார். அதேபோல சுமங்கலியாக கணவரோடு இருப்பவளே, மிகவும் அழகானவளே, ஈடு சொல்ல முடியாத கருணை உடையவளே, எல்லோருடைய உள்ளத்திலும் உறைபவளே, அவளே வராகி, அவளே சாம்பவி, அவளே காளி, அவளே அமரரான தேவர்களின் நலம் நாடுபவள். ஆதி அந்தம் இல்லாத இந்த உலகம் அனைத்தும் முறையாக இயங்குவதற்கும் செயல்பட செய்யும் சூத்திரதாரி அவள்தான். இதனுடைய உள்கருத்து என்னவென்றால், உலகம் சக்தி மயத்தில்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. சக்தி இல்லை என்றால் எதுவுமே நடக்காது. இந்த சக்தி என்பது சிவன் என்பது சிவனேன்னு பேசாமல் இருக்கும். ஆனால் உள்ளே இருந்து அதே சிவன் சக்தியை இயக்கி அந்த சக்தியால் தான் இந்த உலகம் இன்றும் ஒழுங்காக இயங்கி கொண்டிருக்கிறது. காலையில் 6 மணிக்கு சூரியன் உதிக்கிறது. அதே போல் 15 நாளுக்கு ஒருக்க அமாவாசை பௌர்ணமி தினங்கள் வருகிறது. அதே போல் பனிக்காலத்தில் பனி பெய்கிறது, மழைக்காலத்தில் மழை அடிக்கிறது, வெயில் காலத்தில் வெயில் அடிக்கிறது. சகலமும் இயற்கையின் அதனுடைய வேலையை ஒழுங்காக செய்து வருகிறது. உலகம் தோன்றிய காலம் முதல் இந்த நொடிப்பொழுது வரையில் நம்மை இயக்கும் அந்த ஒரு சக்தி இல்லை என்றால் நாம் ஒருவருமே இந்த உலகத்தில் வாழ முடியாது. இதை சொல்ல சொல்ல எனக்கே கண்ணீர் பீரிட்டு வருகிறது. எந்த அளவுக்கு இந்த பாடலிலே அந்த மகத்துவத்தை அருளியிருக்கிறார் என்று பார்த்து நானும் உங்களுடன் சேர்ந்து இந்த பாடலை பாடுகிறேன். அதேபோல பூர்ணமான சக்தி உடையவள், சச்சித் ஆனந்தம், சச்சிதானந்தம், சதாசிவ ஆனந்த நிலையிலேயே என்றும் இருப்பவள் என்னுடைய அன்னை. அவளை நீங்கள் விரும்பி பாடி புகழ்ந்து உங்களுக்கு வேண்டுவனையெல்லாம் பெற்று இந்த மானுட பிறவி என்னும் பெரிய சிக்கலில் இருந்து விடுதலையாகி மோட்சம் பெற வேண்டும் என்று கூறி இந்த பாடலில் எல்லோரும் அன்னையை முழு நம்பிக்கையுடனும் அன்புடனும் பக்தி சிரத்தையுடனும் வாழ்த்து பாடுங்கள். நன்றி, வணக்கம்.